டு ஆக்வாஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் தாலுக்காவில் ஒரு சின்ன கிராமமான வில்லாங்குழியில் தான் இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம அகஸ்தியர்பட்டி வீட்டுக்கு பயணிச்சிட்ருக்கோம். போகிற வழியில் இருக்கிற அழகான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம காமிக்க போகிறோம். இந்த காமிக்கலாம் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கல்லிடைக்குறிச்சி. இது தமிழ்நாட்டு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குதுன்னு சொன்னேன். இது வரலாற்று ரீதியாக வளமான நகரம். இது ஒரு பெரிய குடிசை தொழிலான சுவையான அப்பளம் பாப்பட் பிஸ்னஸ் இங்கே தான் செய்யணும். இது ஈசன் குழுமம் அப்படின்றவங்க சிமெண்ட்ஸ் மற்றும் சன்மார்க் குழுமம் போன்ற முக்கிய தென்னிந்திய வணிகங்களின் நிறுவனர்கள் உருவாக்கிய அதன் ஆழமாக வேரூன்றிய பிரமாண வணிக சமூகத்திற்கு பெயர் பெற்றதுங்க. இங்கே பிராமண சமூகம் அதிகமாக இருக்காங்க. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள இது ஸ்ரீ ஆதிவராக பெருமாள் கோயில் உட்பட பழங்கால கோயில்களும் தாயகமாகும். மேலும் அதன் பாரம்பரிய வாழ்க்கை முறை மற்றும் துடிப்பான திருவிழாக்களுக்கும் பெயர் பெற்றது. அப்பளம் தான் இதோட தனி ஸ்பெஷலுங்க. அது இல்லாமல் கோயில்கள் அப்புறம் நிறைய கலாச்சாரங்கள், இதோட விஷ்ணு கோயில்கள் அதிகமாக இருக்கும். இது அமைவிடம் பார்த்திங்கன்னா தாமிரபரணி ஆற்றின் அருகே இருக்குது. அதனால தான் இப்போ நம்ம காமிச்சிட்ருக்க தாமிரபரணி ஆறு. இதுக்கு பக்கத்தில் இந்த ரோட்டில் மணிமுத்தாறு அணைக்கு போகிறது பக்கத்தில் இருக்குது. இது சாராம்சத்தில் பார்த்திங்கன்னா கல்லிடைக்குறிச்சி ஒரு சிறிய நகரம் தான். இதுதான் சமையல் சிறப்பு தென்னிந்திய வணிகத்தின் குறிப்பிடத்தக்க பங்கு, அப்புறம் வளமான கலாச்சார பாரம்பரியம் கொண்ட ஒரு ஊருங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அகஸ்தியர்பட்டி அப்படின்ற ஊர். இதுவும் அந்த ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. இது முக்கிய நகரங்கள், அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லிடைக்குறிச்சிக்கு பக்கத்தில் அகஸ்தியர்பட்டின்றது ஒரு முக்கியமான நகரத்தை குறிக்கிறது. இது மாதிரி நம்ம சென்னையில் எப்படி நம்ம நகரம் இருக்குமோ அதே மாதிரி தான். இங்கேருந்து தான் என்ன சொல்லுங்கள், பிராந்திய போக்குவரத்தில் இங்கே பங்கேற்கும். இங்கே தான் எடுக்க முடியும். நாங்கள் அகஸ்தியர்பட்டியில் ஒரு என்ன சொல்கிறது, ப்ராப்பர் அகஸ்தியர்பட்டியில் நாங்கள் ஒரு வீடு எடுத்திருந்தோம். ஆக்ஸ்ஃபோர்ட் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில். இங்கே பல்லவி பேலஸ்னு ஒரு வீட்டில் தான் இருந்தோம். என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருந்தோம். ஃபஸ்ட்டு நான் வில்லாங்குழி பற்றி சொன்னேன் பார்த்தீங்களா. வில்லாங்குழிக்கு பக்கத்தில் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம் மயோபதி சென்டரில். இந்த ஊருக்கு பக்கத்தில் வீரவநல்லூர் இருக்குது. இது வீரைன்னு சொல்லுவாங்க. இந்த ஊரில் தான் ஆக்டர் நெப்போலியன் சாரோட மயோபதி சென்டர் இருக்குது. அங்கேயும் நம்ம கொஞ்சம் காலம் இருந்திருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இது ஒரு பெரிய பேரூராட்சி. தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன். இந்த இடத்துல பூமிநாதர் கோயில், அப்புறம் சுந்தரராஜ பெருமாள் கோயில் வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களாக பெயர் பெற்றிருக்கு. குறிப்பிடத்தக்க மக்கள் தொகை இந்த ஏரியாவில் கல்வி அறிவு விகிதங்களை கொண்டுள்ளது. நிறைய பேர் படித்தவங்கள தான் இருப்பாங்க. சுற்றியுள்ள கிராமங்களுக்கு உள்ளூர் நிர்வாகம் மையமாக இது செயல்படுது. இது திருநெல்வேலி நகரத்திலிருந்து சுமார் 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இந்த ஊருக்கு பக்கத்தில் தான் திருப்புடை மருதூர், அப்புறம் சேரன் மாதேவி, இதெல்லாம் நடுவில் இது அமைஞ்சிருக்கு. உள்ளூர் புராண கதைகள் நிறைய நிறைஞ்சிருக்கிற பிளேஸுங்க இது. குறிப்பாக யமன் ஒரு காலத்தில் வழிபட்ட பூமிநாதர் கோயில் இங்கே இருக்கிறதா தொடர்பானது. இந்த இது பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் தாலுக்கா, அதாவது கல்லிடைக்குறிச்சியும் அம்பாசமுத்திரம் பக்கத்து பிளேஸ் தான். ஜஸ்ட் 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான தாலுக்காவுக்கு இருக்கும். ஓட்டுங்க பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் பண்ணுவாங்க. 18 வார்டுகள் கொண்ட ஒரு பேரூராட்சி இது. மக்கள் தொகை இதில் 19,000 பேர் இருப்பாங்கங்க. கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல, இருப்பாங்க. இந்த கோயில் சொன்ன பார்த்திங்க மரகதாம்பிகை ஊர்வலம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்புறம் சுந்தரராஜ பெருமாள் கோயிலோட இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்வையிட்ட வரலாற்று சிறப்புமிக்க விஷ்ணு கோயிலுங்க. பூமிநாதர் கோயில் மன்னர் ஆதி வீர வழுதி மாறன் அப்படின்றவர் பூமி தேவியை உள்ளடக்கிய புராண கதைகள் இங்கே நிறைய இருக்குங்க. இந்த அழகான ஊரில் தான் நாங்கள் 3 பேர் இங்கே வசிச்சுட்டு வந்தோம். நன்றி.